ஒரு குட்டி கடாய், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு. அளவுக்கு அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. தேவையான அளவு போதும். வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தேவையான அளவு போதும். அளவுக்கு அதிகமாக வேணாம். ஒரு மிதமாக வதக்குனா போதும். அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு போதும். அளவுக்கு அதிகமாக வதக்குனா நல்லா இருக்காது. சொல்றது கேளுங்க. தேவையான அளவு போதும். இந்த ரொட்டி மொத்தம் 3 ரொட்டி இருக்கு. இந்த 3 ரொட்டி என்ன பண்ணுவோம், நல்லா சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா மெலிஸ் மெலிசா மெலிஸ் மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, சிக்கன் மசாலா, பெப்பர் இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. சொல்றது கேளுங்க. மிதமா இந்த கட் பண்ண இந்த ரொட்டியை போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வதக்க போகிறோம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆனால் இதுவும் வந்து தீஞ்சிடக்கூடாது. நல்லா ஒரு மிதமா இந்த ரொட்டியில் நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக படணும் இந்த மசாலா இந்த ரொட்டியில். முட்டை போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். முட்டையை வந்து நல்லா வதக்கிங்க. ஆனால் தீஞ்சிடக்கூடாது. இன்னொரு முட்டை இந்த இதுக்கு வந்து பார்த்தா 2 முட்டை போதுங்க. 3 முட்டை 1 முட்டைலாம் வேணாம். 2 முட்டை எனாஃப். ஓகேவா? நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குறாங்க பாருங்க. நல்லா வதக்குது. சூப்பராக வதக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு குட்டி தட்டில் எடுத்து போட்டுக்கு போகிறோம். ரைட்டு. இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி முட்டை என்னது ரொட்டி, இந்த ரொட்டி செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு பாருங்க.